Hi my dear students, welcome to Anjana Solution. இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அதோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, அண்ட் தென் எக்ஸசைஸ் 12.1ல் நமக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் எப்படி சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏரியா நம்ம எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்? 2D ஷேப்ஸில் பார்த்துருப்போமா? 2D ஷேப்ஸ்னால் என்னது? இங்கே 2D ஷேப்ஸ்லாம் நமக்கு இருக்குது. சர்க்கிள், செமி சர்க்கிள், ஓவல், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இதெல்லாம் 2D ஷேப்னு சொல்லுவோம். 2D ஷேப்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ஏரியா, இப்போ நான் சர்க்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சர்க்கிளோட ஏரியா எங்கே குறிக்குது? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா வந்து இன்னர் ஸ்பேஸ், இந்த சர்க்கிள்குள்ள உள்ள இன்னர் ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏரியான்னு சொல்லுவோம். இதே இது பெரிமீட்டர்னா என்னது? பெரிமீட்டர் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் பவுண்டரியை நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரியானா என்னது? இன்னர் ஸ்பேஸ். இன்னர் ஸ்பேஸை சொல்றது தான் ஏரியா. சர்க்கிள்குள்ள இங்கே எவ்வளோ இன்னர் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். பெரிமீட்டர்னா அவுட்டர் பவுண்டரி தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். 2D ஷேப்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் 6th ஸ்டாண்டர்டில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி. சேம் இப்போ நம்ம 3D ஷேப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ரைட்? 3D ஷேப்ஸில் நம்ம பார்க்கும்போது என்ன வருது? ஏரியா அண்ட் பெரிமீட்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல தான் நமக்கு என்ன வருது? சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ங்கிற கான்செப்ட் வருது. இப்போ ஏரியானா தெரியும், நார்மல் ஏரியா. நம்ம 2D ஷேப்ஸுக்கு ஏரியானா என்னன்னு பார்த்துப்போம். ஏரியா அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நாட் ஈக்குவல். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா கம்பேர் பண்ணும்போது. இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமை தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 10th ஸ்டாண்டர்டில் நமக்கு 12th சாப்டர் என்ன இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் தான் இருக்குது. சாப்டர் நேமே நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எந்த ஷேப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா 3D ஷேப்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3D ஷேப்ஸுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். 2D ஷேப்ஸுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ். இதுக்கெல்லாம் செப்பரேட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஏரியா ஆஃப் சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், பேரலோகிராம், ராம்பஸ். ஸோ இதுக்கு எல்லாமே ஏரியா அண்ட் பெரிமீட்டர் 6th 7th ஸ்டாண்டர்டில் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். இப்போ 3D ஷேப்ஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ங்கிற கான்செப்ட் வரும். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? வாட் யூ கேன் see ஆன் த அவுட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங்கை பாருங்க. இந்த பில்டிங்கில் நம்ம அவுட் சைடில் பார்க்கக்கூடியதை மட்டும்தான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங்க்கு நான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியாவில் எது மட்டும் கவர் ஆகும்னா அவுட்டர் ஏரியாவை மட்டும் நான் பெயிண்ட் அடிக்கிறத மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. வாட் யூ கேன் see ஆன் த அவுட் சைடு, the area that can be painted. வெளியே உள்ள பில்டிங், நமக்கு தெரிகிற அந்த 4 sides பில்டிங் மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். அதுக்குரியது மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொன்று என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? கவர் ஆஃப் த பாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அவுட்டர் ஏரியா மட்டும் நான் வந்து கவர் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு கவர் தேவைப்படுது. அப்போ எனக்கு எவ்வளோ கவர் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ஏரியானா எதை குறிக்குது? 3D ஷேப்ஸோட அவுட்டர் சைடை மட்டும் குறிச்சிச்சுன்னா அதுதான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற எல்லா இமேஜஸுமே நமக்கு 3D ஷேப்ஸ் தான், ரைட்? 3D ஷேப்ஸ் தான். இந்த 3D ஷேப்ஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவுட்டர் சைடை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த கிஃப்ட்டுக்குள்ள இன்னர் ஸ்பேஸ்லாம் நம்ம பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த அவுட்டர் சைடில் கவர் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ கவர்ஸ் தேவைப்படும். இந்த இது எடுத்துக்கலாம். இப்போ இங்கே டென்ட் இருக்குது. இப்போ இந்த டென்ட் வந்து
கேன்வாஷ் எனக்கு எவ்வளவு தேவைப்படும், இந்த அவுட்டர் ஏரியாவை கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படும்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்லாம் போகும்போது நம்ம ஸ்டே பண்றதுக்காக டென்ட் போடுவோம்ல, அந்த டென்ட்டுக்கு அவுட்டர் ஏரியா நான் எவ்வளவு கவர் பண்ணணும், எவ்வளவு கேன்வாஷ் வச்சு கவர் பண்ணணும், எவ்வளவு மீட்டர்ஸ் இருந்தா நான் இத்தனை பேர் உள்ள இருந்துக்கலாம் அப்படிங்கிற இது நமக்கு தெரியணும். ஸோ இந்த அவுட்டர் ஏரியா மட்டும் நான் பார்க்க முடியுதா, இந்த அவுட்டர் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். கிஃப்ட்டுக்கும் நம்ம பார்த்தாச்சு. சேம் லைக் திஸ் 3D ஷேப்ஸ்ல இன்னர் கான்செப்டை பத்தியே நம்ம பேசல. நம்ம பேசுறது ஃபுல்லாவே அவுட் சைட் தான். அவுட் சைட்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தா ஒரு அவுட் சைட் கவர் பண்ணக்கூடியது எவ்வளவு நம்மளால கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், அவுட் சைடா நம்ம பார்க்கக்கூடியதை தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அவுட்டர் ஏரியா ஃபுல்லா நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சர்ஃபேஸ் ஏரியாவோட யூனிட்ஸ் என்ன, எப்படி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு யூனிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் இன்ச்சஸ். நமக்கு தெரியும் ஏரியானாலே நம்ம ஸ்கொயர்ஸ்ல தான் போடுவோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் போடுவோம். சேம் இங்க ஏரியான்னு வந்திருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஸ்கொயர், ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் இன்ச்சஸ், அங்க நமக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ஸ்கொயர் போட்டா போதும். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன அவுட் சைட்ல பார்க்கப்படுது ஒரு இமேஜ், வாட் யூ கேன் சி ஆன் த அவுட் சைட், அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு அர்த்தம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட மீனிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வால்யூம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வால்யூம், இப்போ நம்ம இப்போ வர பேசினது ஃபுல்லா சர்ஃபேஸ் ஏரியா அவுட்டர் ஏரியாவை தான் பத்தி பேசணும். அவுட்டர் சைடை பத்தி தான் நம்ம பேசணும். இப்போ வால்யூம் அப்படியே ஆப்போசிட், த ஸ்பேஸ் இன்சைடு. இப்போ ஒரு 3D ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். இது கீழே இருக்கிறது எனக்கு எல்லாமே ரைட் 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சேம் டென்ட் நம்ம அங்க பார்த்தது தான். ஆனா வால்யூம்னு வரும்போது இந்த டென்ட்குள்ள என்னால எத்தனை பேரை ஸ்டே பண்ண வைக்க முடியும், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் வால்யூம்னு சொல்லுவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல என்னால எவ்வளவு வாட்டர் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் வால்யூம்னு சொல்லுவோம். தேர்ட் பாருங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இதுல என்னால எவ்வளவு வாட்டர்ஸை ஃபில் பண்ண முடியும், இன்சைட் என்னால எவ்வளவு வாட்டர்ஸ், இது கெப்பாசிட்டி, எவ்வளவு கெப்பாசிட்டி இதுக்குள்ள இருக்க முடியும், எவ்வளவு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் என்னால ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றது. என்னால இவ்வளவு லிட்டர்ஸ் என்னால ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அதை தான் வால்யூம்னு சொல்லுவோம். வால்யூம்னா த ஸ்பேஸ் இன்சைடு. ஒரு இமேஜ் ஆர் பில்டிங் ஸ்பேஸ் இன்சைடை பத்தி பேசுறது வால்யூம். இதே இது சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா என்ன எழுதுவோம், வாட் யூ கேன் சி ஆன் த அவுட் சைட். வெளியே பார்க்கறத சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். த ஸ்பேஸ் இன்சைட என்னன்னு சொல்லுவோம், வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம்னா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறது பேசிக் மீனிங் இதுதான். இதோட யூனிட்ஸும் பார்த்துருக்கோம். வால்யூமோட யூனிட்ஸ் என்னது, கியூபிக் மீட்டர்ஸ், கியூபிக் இன்ச்சஸ் அப்படின்னு போட்டா போதும். வால்யூம் போடும் போது நம்ம கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிச்சு சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப் அப்படின்னு கண்டிப்பா யூனிட்ஸ் போடணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தனியா ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஷேப் வந்தா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஷேப்ஸை வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 12.1ல என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றோமோ அதை தான் நம்ம இதை பார்க்க போறோம். சாப்டர் 12ஓட நேம் என்னது, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, வாட் வி கேன் சி அவுட் சைடு, அவுட் சைடா பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை கண்டுபிடிச்சா போதும், அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம்னா என்னது, த ஸ்பேஸ் இன்சைட் த ஆப்ஜெக்ட், அதுதான் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஷேப் நம்ம பார்க்க போறோம், கியூப். இங்க நமக்கு கியூப் இருக்கு. கியூபுக்கு வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னது, ஏ கியூப்.
A cube units cubic units. இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம கண்டிப்பா படிக்கணும். இந்த ஃபார்முலாஸ் தான் எங்க வரப்போகுது எக்ஸசைஸ் 12.1ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்டே மைண்ட்ல வச்சுட்டா நம்ம பண்ணும்போது கரெக்டா வால்யூம் ஆஃப் கியூபோடது என்ன TSA ஆஃப் கியூப் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷேப் என்னது கியூப். வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா நமக்கு தெரியும் A கியூப். கண்டிப்பா யூனிட்ஸ் போட்டிருக்கணும். கியூபிக் யூனிட்ஸ்ல போட்டிருக்கணும். கொஸ்டின்ல மீட்டர் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா அதை பொறுத்து சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போடணும். A கியூப். அடுத்து TSA அப்படின்னா என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் கியூப். டோட்டல் சர்ஃபேஸ். ஸோ இங்க கியூபுங்கிற இமேஜ் எனக்கு என்னது லைன் ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. கர்வ்னே வரல. கர்வ்னு வந்தா கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு கர்வே யூஸ் பண்ணல. அப்ப என்ன சொன்னா போதும் TSA ஆஃப் கியூப்னு போட்டா போதும். டோட்டல் சர்ஃபேஸ் இதோட மீனிங் என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியானா என்னது அவுட்டர் சைடு தான் சொல்லிட்டோம். அவுட்டர் சைடு நம்மளால எத்தனை ஸ்கொயர்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஸ்கொயர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்றது தான் கியூப்னு பார்த்துருப்போம். ஸோ அவுட் சைடில் நம்மளால எத்தனை ஸ்கொயரை பார்க்க முடியுது? இங்க 1 வச்சுக்கலாம், இங்க 2, 3, 4, பேக் சைடு ஒன்று 5 இருக்கு, பாட்டம் சைடு ஒன்று இருக்கு 6. ஸோ டோட்டலா நம்ம அவுட் சைடா இந்த கியூப்ல என்னால எத்தனை ஸ்கொயர்ஸை பார்க்க முடியுது? 6 ஸ்கொயர்ஸை பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இங்க நம்ம என்ன போட்டிருக்கோம் 6ன்னு போட்டிருக்கோம். ஏங்கிறது ஏரியா தான். ஏரியாக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் தானே போடுவோம். ஸோ 6A ஸ்கொயர் இஸ் அ ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியாவோட மீனிங் தெரிஞ்சிருந்தா அந்த ஷேப்ஸை வச்சே நம்ம ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிடலாம். ஸோ அந்த பேசிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ TSA ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு 6A ஸ்கொயர் தான் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கியூப் வந்து A கியூப். ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். கியூபுக்கு பார்த்தாச்சு. வால்யூம்னா என்ன ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியானா என்ன ஃபார்முலான்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஷேப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கியூபாய்டு. கியூபாய்டில் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பார்க்கலாம். இதுக்கு வால்யூம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வால்யூமோட ஃபார்முலா அந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால தான் வால்யூமோட ஃபார்முலா நான் இண்டிகேட் பண்ணலை. ஸோ TSA ஆஃப் கியூபாய்டு எங்கெல்லாம் TSA வரும்? லைன் ஃபார்ம்ல வந்தால் தான் TSA. எங்கேயாவது கர்வ்டு சர்ஃபேஸ் இந்த கோன் இமேஜுக்கு அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் வந்துடும். அந்த இடத்துல TSA நம்ம போடக்கூடாது. TSA ஆஃப் கியூபாய்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா இங்கே நமக்கு 3 சைட்ஸ் இருக்கு. அந்த எப்படி சொல்றோம்னா எல்லுங்கிறத லென்த். எல்லுங்கிறது என்னதை டினோட் பண்ணுது? லென்த். பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹச்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஹைட்டை டினோட் பண்ணுது. ஹைட். ஸோ இந்த 3மே நமக்கு வரும். இந்த 3மே நமக்கு எந்த இமேஜஸ்ல வருது? சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம எதை டினோட் பண்றோம்? சர்ஃபேஸ் ஏரியானா வெளியே பார்க்கக்கூடிய இமேஜை மட்டும்தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். வெளியே பார்க்கக்கூடிய இமேஜ்லயே நமக்கு என்னென்ன வந்திருக்கு? இதுதான் நமக்கு லென்த், ரைட். ஹைட்னா என்னது? ஹைட் வந்து கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இதை நான் ஹைட்ன்னு சொல்லிடலாம். இதை நான் ஹைட்டுன்னு சொல்லுவேன். இதுவுமே என்னன்னு சொல்லிடலாம்? ஹைட்டுன்னு சொல்லிடலாம். இதுவும் ஹைட்டு. ஆனால் அதுக்கு கீழே எனக்கு ஒரு லைன் இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே நமக்கு எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் வந்திருக்கு? 3 சைட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா 3D ஷேப்ஸில் நமக்கு கண்டிப்பாக எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும்? 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். லென்த், பிரெத், ஹைட்டுன்னு சொல்லுவோம். பிரெத்தை நம்ம எப்படின்னு சொல்லலாம்? வித்ன்னு சொல்லலாம், ரைட். ஸோ நமக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோ? லென்த்தும் பிரெத்தும் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? பிரெத்தும் ஹைட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? ஹைட்டும் லென்த்தும் எடுத்துருக்கோம். இது எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க? 2 டைம்ஸ். இதுதான் TSA ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா. கியூபாய்டு கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2 × LB +
BH plus HL. LB அப்படின்னா length into breadth plus breadth into height plus height into length. கியூபாய்டோட ஃபார்முலா. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கியூபுக்கு பார்த்தோம். கியூபுக்கு என்ன பார்த்தோம்? வால்யூம் ஆஃப் கியூப் பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபும் பார்த்தாச்சு. வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா இஸ் a cube. TSA ஆஃப் கியூப் வந்து 6a ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஷேப்க்கு நம்ம பார்த்துருக்கோம்? கியூபாய்டுக்கு பார்த்துருக்கோம். கியூபாய்டுக்கு டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். வால்யூம் பார்க்கல. ஏன்னா வால்யூம் ரிலேட்டடாக நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல வரப்போகிறது இல்லை. ஸோ வால்யூமில் நான் இங்கே போடலை, கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் போடலை. ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப்ஸ் இஸ் ஓகே. தேர்ட் ஷேப் இஸ் சிலிண்டர். தேர்ட் ஷேப் வந்து சிலிண்டர். சிலிண்டரில் ஏன் சிஎஸ்ஏ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? சிலிண்டரில் பாருங்க, சிலிண்டரை நம்ம ட்ரா பண்ணுவோம். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் தான் எனக்கு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன வருது? கர்வ் இமேஜ் வருது. கரெக்டா? கர்வ்டு சர்ஃபேஸ் வருது. ரைட்? கர்வ்டு சர்ஃபேஸ் வந்தால் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணால் போதும்? சிஎஸ்ஏ யூஸ் பண்ணால் போதும். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா சிலிண்டருங்கிற ஷேப் வந்து எனக்கு என்ன கர்வ்டு ஷேப்பாக இருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா தான் பார்க்க போகிறோம். அவுட்டர் ஏரியா மட்டும்தான். அதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுக்குமே வால்யூம் இல்லை. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? 2πRH. இதோட வால்யூம் ஃபார்முலா இப்போ நான் இண்டிகேட் பண்ணல. பட் ஃபைனலாக நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோடதும் பார்க்கலாம், வால்யூமோடதையும் நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் நடத்தும் போது நம்ம மிங்கிள் பண்ணிக்க வேண்டாம். எது எதெல்லாம் தேவையான ஃபார்முலாஸோ அது மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் மட்டும் ஏன் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, எக்ஸசைஸ் 12.1ல நமக்கு சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2πRH. ஸோ இங்கே பையோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு 3.14 யூஸ் பண்ணணுமா ஆர் 22/7 யூஸ் பண்ணணுமான்னு சம்டைம்ஸ் கொஷின்லேயே இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இல்லாத பட்சத்தில் ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ். ரேடியஸ்னா என்னது? சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பவுண்டரியை டச் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்னு சொல்லுவோம். ஹச்சுங்கிறது ஹைட். பேஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடியது தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் டயாமீட்டர் கொடுத்துருவாங்க. டயாமீட்டர்னா நம்ம அதை ரேடியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். கர்வ் சால்வ் பண்ணும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஏரியான்னு வந்துட்டாலே இட் இஸ் ஸ்கொயர் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப் இஸ் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்லேயுமே எனக்கு என்ன வருது? கர்வ்டு வருது. எதுவுமே எனக்கு டோட்டல் சர்ஃபேஸாகவே இல்லை. ஸோ அதனால தான் இங்கே சிஎஸ்சின்னு போட்டிருக்கேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் எதுலேருந்து வந்திருக்கும்? ஸ்பியர்லேருந்து இந்த ஹாஃப் பார்ட் தான் நம்ம ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். இங்கே இமேஜஸோட அட்டாச் பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பவுண்டரி டச் பண்ண ரேடியஸ். டயாமீட்டர்னா என்னது? ஃபுல் இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்பியரோட இமேஜ் கொடுத்துருக்கோம். ஹெமிஸ்பியராக அது எப்படி ஸ்பிட் ஆகி இருக்கிறது அப்படிங்கிற இமேஜஸும் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வால்யூம் நமக்கு தேவைப்படுறது இல்லை. ஸோ அதனால் என்ன மட்டும் எழுதியிருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு 2πR² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப் வந்து கோன். கோன் நமக்கு எல்லாமே தெரியும். எது ஹைட்டு, ரேடியஸ், பேஸ், லேண்ட்லைன் அண்ட் வெர்டெக்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதே இது கரெக்டாக 90 டிகிரியில் இருந்தால் அது ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே எனக்கு என்ன இருக்குது? கரெக்டாக 90 டிகிரி மாதிரி இருக்குது. எல் ஷேப்பில் இருந்தால் நம்ம 90 டிகிரின்னு சொல்லுவோம். தட் இஸ் 90 டிகிரி. அதை ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்லுவோம். 90 டிகிரியாக இல்லைன்னா அது நம்ம ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்ல மாட்டோம். சில இதில் ரைட் சர்க்குலர் கோன்னு இண்டிகேட் பண்ணியிருந்தால் நமக்கு என்னென்ன அர்த்தம்? அதோட ஆங்கிள் நமக்கு 90 டிகிரியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கேயுமே நம்ம எதை மட்டும் தான் பார்க்க போகிறோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு கர்வ்டு வந்திருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் வந்திருக்கு. ஸோ அதனால சிஎஸ்ஏ தான் போடணும். சிஎஸ்ஏ ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். எல்லுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லென்த். ஸோ πRL. அடுத்த ஷேப் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஷேப் சர்க்கிள். சர்க்கிளோடது காமன் தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதில் சர்க்கிளில் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? டயாமீட்டர் படிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டயாமீட்டர். இந்த ஹாஃப் லைன்லேருந்து டச் பண்ணுறத ரேடியஸ்னு சொல்லுவோம். இதை சென்டர்னு சொல்லுவோம். டேஞ்சன்ட் எப்படி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகுது? அதுவும் டேஞ்சன்ட் சொல்லுவோம். சார்டு வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகலைன்னா அது சார்டுன்னு சொல்லுவோம். இங்கே டேஞ்சன்ட். சர்க்கம்ஃபரன்ஸ்னா அவுட்டர் ஏரியா. ஸோ இந்த டயக்ராமில் சர்க்கிளில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? πr². ஏன்னா சர்க்கிள்ங்கிறது என்ன ஷேப்பில் வராது. நான் இங்கே சர்ஃபேஸ் ஏரியா போடலை. ஏன்னா சர்க்கிள் வந்து நமக்கு என்ன ஷேப் வரும்? 2D ஷேப்ஸ் தான் வரும். ஸோ 2D ஷேப்ஸ்னால் அப்சல்யூட்லாம் ஏரியா மட்டும்தான் போடுவோம். சர்ஃபேஸ் ஏரியா போட மாட்டோம். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் போட்டிருக்கோம். இங்கே சர்ஃபேஸ் ஏரியா போடக்கூடாது. எஸ்ஏன்னு போடக்கூடாது. ஏன்னா சர்க்கிள் இஸ் அ 2D ஷேப். ஸோ நம்ம இங்கே 6 ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன ஷேப்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கியூப் பார்த்தோம். கியூப், வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப். டிஎஸ்சி ஆஃப் கியூபோட ஃபார்முலா 6a². அடுத்து நம்ம என்ன ஷேப் பார்த்தோம்? கியூபாய்டு பார்த்தோம். கியூபாய்டு, டிஎஸ்சி ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா வந்து 2 இன்டூ லென்த் இன்டூ பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்டூ ஹைட் ப்ளஸ் ஹைட் இன்டூ லென்த். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியான்னு வந்துட்டாலே அப்சல்யூட்லி இட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். நெக்ஸ்ட் ஷேப் நம்ம என்ன பார்த்தோம்? தேர்ட் ஷேப் இஸ் சிலிண்டர். சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? சிலிண்டரில் எனக்கு கர்வ்டு வந்ததுனால சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர்னு எழுதணும். 2πRH. அடுத்து என்ன ஷேப் பார்த்தோம்? ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்லேயும் எனக்கு என்ன வந்திருக்கு? கர்வ்டு வந்திருக்கு. ஸோ அதனால சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு 2πr². ஸோ நெக்ஸ்ட் ஷேப் கோன். கோன்லையுமே எனக்கு என்ன வந்திருக்கு? கர்வ்டு சர்ஃபேஸ் வந்திருக்கு. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் அதை போட்டுருவோம். ஏன்னா நம்ம சர்க்கிளோடது யூஸ் பண்ணுவோம். அதனால இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா πr². ஏரியான்னு வந்ததுனால இட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நான் எதில் யூஸ் பண்ணுறேன்? எக்ஸசைஸ் 12.1ல் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷேப்ஸோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் நம்மளால் ப்ராப்ளம் மூவ் பண்ண முடியும். இந்த 7 ஃபார்முலாஸை நல்லா பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 7 ஃபார்முலாஸ் நமக்கு மைண்டில் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து எக்ஸசைஸ் 12.1 சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேருந்து 12.1லேருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.1ல் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸஸ் எல்லாம் வித் இமேஜஸோட கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 12.1லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.